கல்விதான் அனைத்திற்கும் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. உங்ககிட்ட யாராவது வந்து படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொன்னா அவங்கள நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து சைலண்டா அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு முதல்வர் சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, இது நம்ம எல்லா இடங்களிலும் சொல்லக்கூடியதுதான். படிப்பை வேணான்னு சொன்னா விடாதீங்கப்பா, படிங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தி இருக்கு பாருங்களேன். இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் மாணவர்கள்ட்ட இந்த யூடியூப்ல இருந்து மானிட்டைசேஷன் வந்தால் பணம் சம்பாதிச்சுக்கலாம், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பெட்டி கடை போட்டு சம்பாதிக்கலான்னு நம்மளுடைய அவர் யாரு பாண்டே அவர் போய் கல்லூரிக்குள்ள பேசிட்டு வந்து அது பெரிய பிரச்சனையாச்சு, சர்ச்சையாச்சு, நம்ம எல்லாருமே கேள்வி கேட்டோம். அப்படி ஒரு இளைய சமூகத்தை நீ ஒன்றும் பண்ண வேணாம், சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டே சம்பாதிச்சிடலான்னு திசை திருப்பக்கூடிய பல அரசியல் கட்சிகள், பல பார்ப்பனர்கள், பல ஊடகங்கள் துடித்து கொண்டிருக்கிறப்ப, தமிழ்நாட்டினுடைய கல்வியை நாசமாக்கியறணும்னு பிஜேபி RSS வகையராக்கள் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறப்ப, ஒரு முதலமைச்சர் அத்தனை மாணவர்களையும், எல்லா மாவட்ட செயலாளர்களையும், திமுகவுடைய MLA, சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள், மேடையில் துணைவேந்தர்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு சொல்றாரு, நமக்கு படிப்பு தான்ப்பா முக்கியம். இப்போ இது யாருக்கான செய்தி? அங்கிருந்த மாணவர்கள் இளைஞர்களுக்கான செய்தி மட்டுமல்ல. இது போல் இருக்கக்கூடிய மாணவர்களை, இளைஞர்களை எதையாவது காரணம் சொல்லி உங்ககிட்ட படிப்பை பறிச்சுக்கலான்னு யாரு நினைச்சாலும் அதை தமிழ்நாடு அனுமதிக்காது, இந்த அரசு அனுமதிக்காது.